So இதுதான் வந்து full பால். இத வந்து கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. And we have chicken angara and chicken achari also. Okay. In addition to this, our best selling item is mutton galavati kebab. Achari chicken sir, okay? Achari. Achari chicken. All item है हमारे पास. ஸோ இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க. கேரமல் புட்டிங், டெண்டர் கோகனட், மேங்கோ. பார்க்குறதுக்கே வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட சுள்ளன்னு ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் இதில் மேட்ரு. ஸோ பத்தர்கா கோஷ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்ட். கேமல் சாப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான நைட்டு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி தாண்டிருச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரமங்கலா, அதாவது பெங்களூரில் உள்ள கோரமங்கலாலேயும் இந்த ரம்ஜான் டைமில் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அதை தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிவாஜி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஃபுட் ஸ்ட்ரீட் போட்டிருந்தோம். அந்த vlog வந்து நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதே போய் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க, இது வந்து ரொம்ப ஒரு ஹைப்பாக எல்லா பக்கமும் இருந்துச்சு. ஸோ என்ன தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பயங்கர க்ரௌடு. அதே டைமில் வந்து போலீஸ்லாம் வந்து பயங்கர ஆர்கனைஸ் பண்ணி தான் விட்றாங்க. ஸோ நீங்கள் 4 வீலர்லலாம் வந்தால் கண்டிப்பாக இங்கே பார்க்கிங் கிடையாது. 2 வீலரில் வந்தால் தான் பார்க்கிங் இருக்குதுங்க. ஸோ சுற்றி பார்த்தோம்னா அப்படியே ரம்ஜான் ஃபுட் ஸ்டால்ஸ் வரிசையாக தெரியுதுங்க. இந்த ஏரியாவுமே டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் உள்ளது அல் கரீம் ஃபுட் மேளா. ஸோ நம்ம அதை போய் விசிட் பண்ணிடுவோமா? ஸோ இந்த சீசனில் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த பத்தர்கா கோஷ். அதாவது இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருங்கல்லே டைரெக்டாக சூடு பண்ணி போடக்கூடியதுங்க பத்தர்கா கோஷ். அப்படியே நான் க்ரௌடை காட்டுற மாதிரிங்க. ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து வரிசையாக ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டால்ஸுமே அப்படியே கூட்டங்க. ஷாதிக்கு பிரியாணி இருக்குது. பிரியாணி பாருங்க, அப்படியே சுட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஷாதிக்கு பிரியாணி சுட எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. वालेकुम अस्सलाम भैया. बोलो क्या क्या आइटम है इधर? हमारे पास चिकन चिल्ली है, हाँ, स्पाइसी में है, लेमन में है, मलाई में है, चिकन लॉलीपॉप है, टीटर है, फिश है, चिल्ली में है, लेमन में, स्पाइसी में है, चिकन तंगड़ी है, प्रॉन्स देखो भैया, चिल्ली में ही, स्पाइसी में ही, लेमन में ही, चिकन में क्रिस्पी है, चिकन लेग पीस है, बीफ शीक है, मटन शीक है, चिकन शीक है, कैमल शीक है, बीफ चटपटी है, मटन चटपटी है, बीफ चटपटी, ओके, मटन चटपटी स्पाइसी, ऑल आइटम है भैया हमारे पास. ठीक है. स्टार्टिंग प्राइस है पूरा? स्टार्टिंग प्राइस 200 भैया. 200 पूरा 200. एक स्टिक 200. 2 स्टिक 200. कम प्राइस में दे रही है हमें. ஓகே. இந்த ஏரியாவே வந்து ஃபுல்லா வந்து கலர்ஃபுல்லா இருக்குங்க. फेमस कोयल इधर का, बहुत से लोग कोयल खाते इधर. காடா வச்சிருக்காங்க பாருங்க. कोयल சேம் 200. सेम 200 प्राइस. हाय मैम. हेलो. Hi, hello. We are here from the Mezban. We make authentic Lucknowi cuisine. We also have a cloud kitchen. Here we are making all types of chicken starters. This is chicken angara, chicken achari, chicken afghani, chicken barra, chicken malai and garlic. Okay. And so here is our mutton known as the tunde kebab. ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா மெஸ்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிக்கன் ஸ்டார்டர்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லக்னோவோட ஸ்பெஷலான மட்டன் வெரைட்டிங்க. அப்படியே தவால போடுறாங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு கட்லெட் மாதிரி. We have a cloud kitchen. You can find us on Swiggy and Zomato, or you can also place an order from using this number. ஓகே. क्या क्या आइटम भाई? ये बीफ है भैया, बीफ हाँ, ओके. 1 प्लेट 200. ஃபுல்லாகவே வந்து பீஃப் பாலுங்க. பீஃப் பால் பாருங்க, அப்படியே நல்லா வந்து சோக்காகி சூப்பராக போட்டிருக்காங்க. ஸ்டூல் சாப்ஸ் இது எல்லாமே வந்து பீஃபோட பால் சாப்ஸு. இங்கே பாருங்கள், இதை தான் வந்து இன்னும் வந்து இந்த நைஃப் மூலமாக அப்படியே நல்லா கட் பண்ணி போடுறாங்க.
இந்த கல் வந்து செம சூடுங்க, செம சூடு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதோட ஜாதா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லு பால். இதை வந்து கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்னேக் சிக்கனாங்க. ஃபஸ்ட்டு லெமனை போட்டுக்கிறோம். அவங்க வந்து கொடுத்தது இந்த ஸ்னேக் சிக்கன் பாருங்க, நல்லா தின்னாக இருக்குது, போன்லெஸ். மசாலாலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. சிக்கன் போன்லெஸில் அப்படியே லாங்காக போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி லாங்காக கொடுத்துருக்காங்க. நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்க. மெயினாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விதமே வந்து நமக்கு வந்து டெம்ப்டிங்காக இருக்கும். அவங்க வந்து நல்லா அந்த தவ்வாலே கிடக்குது பாருங்க, அந்த சூடு. அதுக்கப்புறம் வந்து இந்த பத்தர், இது வந்து ஒவ்வொன்றும் பாருங்க எவ்வளோ ஒரு ஜூஸியாக பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஸோ அதை தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பத்திரக்கா கோஷ், அதை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். பத்திரக்கா பால், பீஃபில் பண்ணுறதுனால பத்திரக்கா பால். பத்திரக்காய் பால்லாம் வந்து பயங்கரமாக குக்காக இருக்குங்க. அந்த குக்காகிறதோட மட்டும் இல்லை, இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் இந்த இருக்கு பாருங்க, அப்படி இங்கே காட்டு. ஸோ அதுதான் இந்த க்ரீனு. சான்ஸ்லெஸ்ங்க. லாஸ்ட்டு அது உங்களுக்கு வந்து அவங்க குக் பண்ண விதத்தில் அது பீஃப் மாதிரி தெரியாதுங்க. பீஃப் லவர்ஸ்க்கு இந்த கடை வந்து சூப்பர் ஸ்பாட்டு. மெயினாக வந்து இந்த கோரமங்கலா ஸ்டாலில் லாஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இப்படி உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ஸ்பேஸ் போட்டு வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து இங்கேயே வாங்கி சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து டெட் எண்டில் இருக்குதுங்க. Sir, this is Afghani, sir, and this is the achari chicken, sir. Okay? Achari, achari okay. chicken, and this is one of the famous, sir. Afghani, this is unique. This is a unique item which I have provided in our shop, sir. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீக் பூரா சிக்கன் ஐட்டம்ஸ் है. हमारा स्पेशल अफगानी अचारी चिकन सीखा चिकन समोसा वेज समोसा. ஓகே ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக ப்ரான்ஸ்லேருந்து சிக்கன் எல்லா வெரைட்டிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து தவாவில் வந்து பீஃபு. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பீஃபில் தான் ஷீக் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து பியோர் சிக்கன் ஷீக்குங்க. ஸோ இந்த ஷாப் நேம் வந்து தவாக்கல். ஸோ தவாக்கல் ஸ்பெஷல் தந்தூரி, டேஸ்ட் ஆஃப் மும்பை. ஓகே, பூரா மும்பை ஐட்டம்ஸ். ஸோ சிக்கன் ஸ்டீக்குங்க. சிக்கனில் வந்து ஃபஸ்ட்டு டைம் காடி மனசு நல்லா சூடாக இருக்குங்க. மெயினாக உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாயில் வைக்கிறதுக்கு இந்த சிக்கனில் வந்து சூப்பராக செட் ஆகிருக்குங்க. அந்த மசாலாலாம் மெயினாக வந்து காரம்லாம் இல்லாமல் ஒன்று போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடுற இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி நகர்லேயும் சரி இங்கேயும் சரி நைட்டு ஆக ஆக டைம் எவ்வளோ ஆகினாலும், ஆஃபீஸ் விட்டு வரவங்கனாலும் சரி வீட்டிலேருந்து வரவங்கனாலும் சரி க்ரௌடு மட்டும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலராக வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க. पिस्ता है, मोहब्बत का शरबत है, ब्लू लेमनेड है और मैंगो है, ये अरेबियन पल्पी क्रैप है, कुल्की मैंगो कुल्फी है, केरला स्पेशल मैंगो कुल्की. जूस का प्राइस 80 रुपीस, 80 रुपीस, कुल्फी 100, குல்கி 100. தேங்க்யூ. இங்கே வந்து உங்களுக்கு ஜூஸுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது அப்படின்ட்டு ஜூஸ் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க. கிராப் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அப்புறம் ப்ரான்ஸ், அப்புறம் வந்து ப்ரான்ஸ்லேயே வந்து சீ ப்ரான்ஸ் பெருசு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. பீஃப் அது என்ன ப்ரோ? பிரியாணி क्या बिरयानी है? चिकन बिरयानी. ये क्या? क्रैब मीट है ये. கிராப் லாலிபாப் இருக்குது, இடியாப்பம் இருக்குது, ரூமாலி. ஸோ இங்கே ஒரு ஷாப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்வீட்ஸ் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரௌனிலேருந்து ஏகப்பட்ட சாக்லேட்ஸு, தம்கா ரோட்டு, அப்புறம் வந்து புட்டிங் இவ்வளோ இருக்குதுங்க. चिकन मटन मटन मटन
பிரதர் கெட்டப்பே சூப்பரா இருக்கு. இது வந்து ஹலீம் ஷாப், சிக்கன் ஹலீம் அண்ட் மட்டன் ஹலீமுங்க. அப்படியே சுட சுட அப்படியே கனல்லே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க எடுத்து காட்டும் போதே வந்து எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. கரெக்டா கரண்ட் போயிட்டு. मटन हलीम कितना हो भाई? 350. 350. Yes. சிக்கன் ஹலீம் 300. 300. ஸோ வந்து கோரமங்கலாவில் வந்து 2 வகையான ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து எம்பையர் பக்கத்தில் இருக்கும், கோரமங்கலம் எம்பையருக்கு லெஃப்ட்லேயே ஷாப்ஸ் இருக்கும். இன்னொன்று ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு இதுதான் முடிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து பின்னாடி ஒரு ஷாப் வந்து ஃபுல்லாக வந்து டெசர்ட்ஸ் தான். ஸோ டெசர்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறவாங்க அப்படியே. ப்ரோ என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது? शाही टुकड़ा இருக்கு. ஒரு நிமிஷம். स्पेशल रमजान स्पेशल शाही टुकड़ा ஷாஹி துக்கடா, और अरबिक मलाई रोल, மலாய் ரோல், उम्मलाई, कुनाफा குனாஃபா, और तिरामिसो, திராமிசோ, ஓகே, अरबिक पुडिंग, புட்டிங்கு, कैरमल पुडिंग, टेंडर कोकोनट, मैंगो, शाही फिरनी, जामुन, இது स्पेशल दमरूट, दमरूट, ड्राई फ्रूट्स. ஓகே. पूरा स्टार्टिंग प्राइस भाई? स्टार्टिंग प्राइस जस्ट 60 रुपीस. 60 रुपीस. 60 रुपीस, 120, 150. ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா எம்பையருக்கு நெக்ஸ்ட் உள்ளதில் ஃபர்ஸ்ட் ஷாப்பாகவே இருக்கும், அரபியன் டெசர்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. ரம்ஜான் ஃபுட் மேலா இது வந்து எம்பையருக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ எம்பையருக்குள்ள ஷாப்ஸ் மட்டும் இருக்குதா இல்லை வேறு ஷாப்ஸும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போங்க. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டட் தாங்க. அடுத்தடுத்து ஸ்டால்ஸு ஒரே ஒரு ஸ்ட்ரெச் தான். ஸோ நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துருவோங்க. ஸோ இங்கே வந்து அல்லக்கான ஒரு ஷாப்புங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கே வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்ககிட்ட வந்து ப்ரான்ஸு, கிராபு இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த எம்பையர் பக்கத்தில் உள்ள ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்களா அது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தாங்க இருக்குது. ஸோ கன்ஜஸ்டட்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே போக போக அப்படியே கன்ஜஸ்டட் ஆகும். பட் ஓகே, பட் வந்து அங்கே நின்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. பட் இது எல்லாமே ஒரு வைப் மாதிரி. இந்த சீசனில் இவ்வளோ ஃபுட்டு, இவ்வளோ ஜூஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறது. அதுதான் வந்து இதில் வந்து மெயினாக இருக்கிறது. பின்னாடி பார்த்தாலே தெரியும் அப்படியே மக்கள் உள்ளே வரவும் வெளியில் போகவும் அப்படியே பிஸியாக போயிட்டுருக்கேன். பட் எல்லா ஸ்டால்ஸுமே ஆனால் கூட்டம் இருக்குதுங்க. ஃபுட்டில் வந்து நான் ஒன்று பார்த்தது வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அது வந்து உண்மையாக சொல்லியே ஆகணும். ஸோ டோட்டலாக வந்து இந்த ஃபுட் மேலால் வந்து ரொம்ப ஒரு டெம்ப்டான விஷயம். ஏன்னா அந்த கடை தான் நிறைய இருக்கிறது. என்ன அப்படின்னா குல்கி சர்பத். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து குல்கி சர்பத் வந்து போட சொல்லியிருக்கோம். பிரதர் 2 குல்கி சர்பத். ஸோ மேங்கோ பாருங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறாங்க. ஸோ கட் பண்ண மேங்கோ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போட்டுட்ருக்காங்க பாருங்கள். மொபைல். ஸோ இது என்னது? சுகர் வாட்டர், சப்ஜா, ஸ்பைசி. ஸோ இப்போ பாருங்கள் பிரதர் வந்து குளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீல் பண்ணியாச்சு. அந்த பாருங்க பிரதர் வந்து எப்படி தூக்கி போட்டு அடிக்கிறாங்கன்ட்டு மேலே பிச்சுக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன்.
ஸோ குல்கி சர்பத் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெடி ஆகிட்டு, அந்த மேங்கோவும் பச்சை மிளகா அதோட சுள்ளன்னு ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் இதில் மேட்ரு. நல்லா சூப்பராக கொடுத்துட்றாங்க. நீங்கள் கையில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். 100 ருபீஸுங்க. இங்கே வந்து இது வந்து 100 ருபீஸ் போடுறாங்க. ஸோ டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் யாரும் வாங்கலையான்னு தெரில. பாஸ் வந்து விளையாட்டு காட்டாமல் இருக்கிறாரு, இல்லைனா விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. चिकन मटन அங்கே பாருங்கள் மட்டனை எப்படி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹலீமோட கன்சிஸ்டன்சி பாருங்க. चिकन मटन एक नंबर, हलीम हैदराबादी हलीम एक नंबर, एक नंबर चिकन मटन. மட்டன் ஹலீம் நல்லா வந்து அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸோட எடுக்கிறோம். சூப்பராக இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்கான சூப்பர் கன்சிஸ்டன்சி. டேஸ்ட் வந்து செம ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும், அந்த ஹலீமை போட்டு பயங்கரமாக ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஹலீம் வந்து நல்லா இருக்குது. மட்டன் 300, சிக்கன் 250. ஸோ இந்த ஹலீம் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதினா ஹோட்டல் ஒன்றுல, மதினா ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்குது. हैदराबादी हलीम. ஸோ சவுதி ருக்கியான்னு ஒரு ஷாப்புங்க. இது வந்து முழுக்க முழுக்க குனாஃபா ஷாப். ஸோ குனாஃபா வந்து அப்படியே சூடாக எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ குனாஃபாவில் வந்து சீசி க்ரீம் குனாஃபா இது எல்லாமே வந்து 200 ரேஞ்சில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆல் க்ரீம் சீசி குனாஃபா. இந்த வீடியோ பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நான் போட்ட சிவாஜி நகர் ஃபுட் ஸ்ட்ரீட் வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன், அதையும் பாருங்கள். ஸோ ரெண்டையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரைஸு ஐட்டம்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. அதாவது பார்க்காத சில ஐட்டங்கள்ஸ் இருக்குது. சிவாஜி நகரில் வந்து எப்படின்னா ஆத்தென்டிக்காக என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. ஹலீம்லாம் வந்து அங்கே வந்து ஒரு கடை தான் இருந்துச்சு, அங்கே வந்து மட்டன் ஹலீமே இல்லைங்க. இங்கே வந்து மட்டன் ஹலீம், சிக்கன் ஹலீம் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்குது. கோரமங்கலா மெக்டொனால்ட்ஸ் பக்கத்துலேயுமே வந்து ஒரு கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ மெனு வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். சுட சுட பிரியாணி வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன்னால எல்லா பக்கமே இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சாக்லேட் ஊற்றி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கொடுப்பாங்க. ஸோ காஷ்மீரி காவா டீ இருக்குது பாருங்கள். ஸோ காஷ்மீரி காவா டீ வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணக்கூடியதுங்க. காவா டீ கித்தோ பை 100. ஸோ அப்படியே நம்ம She's boiling and inside is cold. Correct. नहीं only coal. ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாமல் அந்த கோலோட ஹீட்டு. ஸோ சென்டரில் வந்து அந்த கோல் இருக்குது, சுற்றி வந்து அந்த டீ வந்து பாயில் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20க்கு மேலே இருக்குங்க இந்த
குல்கி சர்பத் கடை. பெங்களூர் கோரமங்கலாவில் உள்ள ஷாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே வந்து நிறையா ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது. கேமல் மொத்தத்திலே நான் பார்த்ததில் ஒரு 2-3 ஷாப்ஸில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கேமல் மீட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்குண்டான ஆப்ஷன் ரொம்ப தெரியல. இதே தான் நான் சிவாஜி நகர்லேயும் ஃபீட்பேக் சொல்லியிருந்தேன். ஸோ கோரமங்கலா வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் நிறைய பார்க்க முடியுது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குதுங்க. நம்ம சிவாஜி நகரில் இதெல்லாம் 115 பார்த்தோமோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து 200 இருக்குது. மெயின் வந்து கொஞ்சம் வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. பட் இருந்தாலுமே பீப்புள் அப்புறம் வந்து போலீஸ் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ கூட்டம் எவ்வளோ தான் நெரிசலாக இருந்தாலும் இந்த வைபை வந்து நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணாதான் அது உங்களுக்கு புரியும். ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோடவோ இந்த ரம்ஜான் மந்தில் இவ்வளோ ஐட்டம்ஸை ஒரே இடத்துல வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு தானே சொல்லுவேன். மற்றபடி உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டோ ஏதோ கிடையாது. 2 வீலருக்கு பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது. ஏன்ட்ட கேட்டால் நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வேறு தூரமாக இருந்து கோரமங்கலம் வந்தால் கேபில் வந்துருங்க. அது சூப்பரான ஒரு ஐடியாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.